புதுச்சேரி மருத்துவரிடம் மும்பை போலீசார் என கூறி 27 லட்சம் மோசடி செய்த 3 வடமாநிலத்தவர் சிக்கியுள்ளனர். டேக்கா கொடுக்க முயன்றவர்களை காவல்துறை நேக்காக தூக்கியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தை சேர்ந்தவர் மருத்துவரான அழகம்மை என்பவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இவரிடம் கடந்த ஜூலை மாதம் மும்பை போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் போன் செய்துள்ளது. அப்போது அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாக மிரட்டியதுடன் 27 லட்சம் ரூபாயை பெற்று மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மருத்துவர் கொடுத்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை துவக்கினர். அதன்படி டாக்டர் அழகம்மை வங்கிக் கணக்கில் இருந்து பணப்பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அப்போது அந்த வங்கி கணக்கில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு கோடிக்கணக்கில் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது. தொடர் விசாரணையில் அந்த மோசடி கும்பல் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தங்களை போலீஸ் அதிகாரி, வருமான வரித்துறை அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு பொய்களை கூறி அப்பாவி பொதுமக்களை மிரட்டி கோடிக்கணக்கில் பணம் பறித்து மோசடி செய்தது அம்பலமானது. இதையடுத்து மோசடியில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சஞ்சீப் தீப், ராகேஷ் கோஷ் மற்றும் அமித் சர்தார் ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்கில் 66 கோடியே 16 லட்சத்துக்கு பணப்பரிமாற்றம் நடந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாகி உள்ள 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.